குண்டு பல்பு போரு தண்ணி வெயிலு, குண்டு பல்பு போரு தண்ணி வெயிலு, குண்டு பல்பு போரு தண்ணி வெயிலு. என்ன பண்ணட்டும்? எவ்வளவு இருக்கு? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 127 இருந்துச்சு. பரவாயில்லையா பாடுறா. இது என்ன பண்ணும் தெரியுமா? சட்டியில போட்டு நல்லா தாளிச்சு தயிர் சாதத்துல போட்டீங்கன்னா உன் பக்கத்துல கருப்பா எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கோ அப்படி கருப்பு வெள்ளையும் கலந்துருக்கும். அப்ப கடுகை ஈஸியா பொறுக்கி எடுக்கலாம்ல. அப்படி நீ பண்ணி எடுத்துட்டு வரல ஊறுகால போட்டு கொண்டு வரணும். அப்புறம் வருஷம் ஃபுல்லா என்ன வேண்டியதான். அப்படியே பண்ணி எடுத்துட்டு வர. போப்பா. ஸ்டாப். இதே மாதிரி நாளைக்கும் பண்ணணும். தலை கீழே வாங்கடா போலாம். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, நீ மட்டும் என் கையை பிடிச்சி தைரியம் சொல்லி அனுப்பலன்னா கண்டிப்பா கிளாஸ்லயே ஓன்னு அழுதுருப்ப. அப்புறம் அவங்க இத பண்ணு அத பண்ணுன்னு என்ன வச்சு செஞ்சிருப்பாங்க. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். நானும் கேஷுவலா இருந்ததுனால அவங்க என்ன ரொம்ப ஓவரா டார்ச்சர் பண்ணல. அதுக்குதான் இந்த தேங்க்ஸ். பாத்தீங்களா, நாம அப்படியே வா போன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமால, இந்த வாங்க போங்கலாம் சும்மா 5 நிமிஷம் தான். இப்பெல்லாம் கல்யாணத்திலேயே நிறைய பொண்ணுங்க சீக்கிரம் தாலியை கட்டுறான் எவ்வளவு நேரம் குடிச்சு உட்காருதுன்னு கேக்குறாங்க. ஆமா. ஆமா, உன் பேர் என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? உன்னை எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ஸ்கூல்ல எல்லாரும் பிபின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப டும்டும் யாரு? நான் தானா? சரி, உன்னை ராகிங் பண்ண மாட்டாங்கன்னு எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொன்ன? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் உன்னை உட்கார சொல்லிட்டாங்க. நாங்க எப்படி மாட்டிக்கிட்டோம் தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் ஒருத்தல தெரியுமா? எப்பவுமே நான் படிக்கிற கிளாஸ்ல கலரா உயரமா நிறைய பேர் இருக்கும்போது நம்மள ராகிங் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் தான். சும்மா இரு, நீயும் உன் தைரியமும். நிஜந்தா வாணி, என்ன மாதிரி கருப்பா குட்டையா இருக்கிற பொண்ணு பக்கத்துல யார் தான் வருவா? இல்ல, அங்க பாரு, ரோட்ல ஒருத்தன் ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, நான் வருவேன்பா. என்ன ஓகேவா? எங்க ஏரியாக்கு போறத பத்தி நினைச்சாலே கடுப்பா இருக்கு. ஏன்? பின்ன என்ன பொண்ணு, ஒரு பிரைவசியே இல்லாம நம்ம எங்க போனாலும் சரி, கிளாஸுக்கு போனாலும் சரி, டியூஷன் போனாலும் சரி, கடத்தெருவுக்கு போனாலும் சரி, அவ்வளவு ஏன் அப்பா அம்மா கூட கோவிலுக்கு போனாலும் சரி, பின்னாடியே வந்து தொல்லை பண்றாங்க. செம கடுப்பா இருக்கு. இப்ப கூட அங்க பாரு, ரொம்ப நேரமா இவன் நம்ம பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கான். அதான் சொன்னேன், மூஞ்சி பாரு. பாத்தியா, எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அப்படியே என் பின்னாடி எவனாவது ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் முகத்தை வந்து பார்த்தோன்னே ஓடி போயிருவாங்க. ஓவரா பண்ணாத, உனக்கு என்ன குறைச்சல்? நீயும் அழகுதான். நான் அரைகுறையா இருக்கேங்கிறதா குறைச்சல். சும்மா அதையே போட்டு உழப்பிட்டு இருக்காத. இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே வெற்றிகரமா நம்ம முடிச்சிருக்கோம். செம ஜாலி. இந்த சந்தோஷம் நாளைக்கு வரைக்கும் இருக்கணும். லாக், ஓகே? தெருவில் தானே ஏதோ வீடுன்னு சொன்னானே. ஐயோ போறாளே.
டிக்கெட் எடுங்க. டிக்கெட் டிக்கெட். ஏமா டிக்கெட் எடு. என்னாச்சு? ஏமா லூசா நீ? ஏன் சிரிக்கிற? அது சரி, டிக்கெட் எடுத்தாச்சுன்னா சொல்லுமா. ஏமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற? டிக்கெட் டிக்கெட். யாருமா டிக்கெட் வாங்கினா? ஏங்க வரது நம்ம பிபி மாதிரி இருக்குங்க, கூட ஏத்திட்டு போலாம். நம்ம பிபி இல்ல, உன் பிபின்னு சொல்லு. இப்போ அவளை எல்லாம் வண்டியில ஏத்த முடியாது. உன் சொந்தக்காரங்கன்னா வண்டி முன்னாடி படுக்க சொல்லு, மேல வேணா ஏத்திட்டு போறேன். உங்களுக்கு எப்பவுமே இப்படிதான் விளையாட்டா போச்சு. ஏண்டி நான் சீரியஸா சொல்றேன், விளையாட்டுங்கிறேன். சரி சரி, வீடு பக்கத்துல தானே, நீ இறங்கிப்போ. எனக்கு கூட் ரோட்ல ஒரு மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ முடிச்சு போட்டு ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டு போறேன். சரிங்க. ஏ போதும் பொண்ணு நில்லு. ஏ பிபி அத்தை, வாடி என் மருமக பொண்ணே, எப்படி இருக்க? எப்படி படிக்கிற? நல்லா இருக்க அத்தை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். சரி வா உள்ள போலாம். வாங்க அத்தை. ஆமா, மாமா எங்க போறாரு? பக்கத்துல ஏதோ வேலையா போயிருக்காரு, வந்துருவாரு. லதாக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? காலையில தான் வந்தேன். அடடே வா சரசு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அம்மா வா வா. எப்ப வந்த? எப்படி வந்த? இப்பதாம்மா அவர் கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரா? என்னதான் உடம்புல எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். ஒன்ற வீட்டுக்காரனுக்காக நாங்க எப்படி திடீர்னு பணக்காரங்களா மாற முடியும்? வா சரசு. அண்ணி, நாங்க வர வழியில ஒரு பொண்ணு போயிட்டு இருந்துச்சா, யாரோ என்னமோன்னு பார்த்தா நம்ம பிபி ஆளே அடையாளம் தெரியாம வளர்ந்துருக்கா. அவ எங்க வளர்ந்தா? அவ வளராம இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே. வாக்கா. மகா வா வா. பழம் வெத்தலாம் இருக்கு. ஏன் ஆறுசாமி என்னக்கா பேசாம போதும் பொண்ணுக்கு இப்பல இருந்தே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிரேன். இப்போ அதுக்கு என்னக்கா அவசரம்? இத பாரு ஆறுசாமி, இந்த காலத்துல கல்யாணங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீ என்ன ஒன்னையா பெத்து வச்சிருக்க? ரெண்டும் ரெடியா நிக்குது. உன்னை கட்டி கொடுத்து கடனை கட்டி நீ தலையை நிமிறதுக்குள்ள அடுத்தவ ரெடியா நிப்பா. பிபி வா, கேரம் போர்டு. அவங்க என்ன வச்சு விளையாடுறாங்க? கேரம் ரொம்ப முக்கியமா? என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வரேன். அக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான். இப்பதான் காலேஜுக்கு போறா, படிச்சு முடிக்கட்டும், என்ன அவசரம்? பார்க்கலாம். இதத்தான் நான் காலையிலேயே சொன்னேன், இப்ப நீ சொல்ற.
அவசரம் என்னன்னு கேட்டு எங்க வாயை புடுங்காத என்ன. பருவத்துல கழுத கூட அழகாதான் இருக்கும். ஆனா பிபி பருவத்துல கூட நல்லா இல்லையே. அதனால புத்திசாலித்தனமா இப்போதுல இருந்தே நீ பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னும் 2 வருஷத்துல ஏதாவது நடக்கும். கொஞ்சம் லேட் ஆனாலும் பொண்ணுக்கு அழகு இல்ல அது இல்லன்னு பாக்குறவங்க பல்லவி பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த காலத்துல நல்லா அழகா இருக்கிற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ளேயே கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கிருது. என்னக்கா சும்மா பயன்படுத்திக்கிட்டே இருக்க? பார்க்கலாம். என்னத்தடா நீ பார்க்க போற? பல்லு இருக்கிறவன் தான் பக்கடா சாப்பிட ஆசைப்பட முடியும். ஒண்ணுமில்லாதவனுக்கு ஏங்கத்தான் முடியும். நீ இப்படி தூங்கிக்கிட்டு கிடந்தா ஏங்கித்தான் கிடப்ப, பாத்துக்க. சரிக்கா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நீயும் ஒரு பையனை பெத்து வச்சிருக்கல, அவனுக்கு பிபியை கட்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல உனக்கு மனசு வருதா? என்ற தம்பி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கடிக்கிற கதையா என்கிட்டயே வர? அந்த ஆளுதான் கோக்கு மக்கா திரிறான்னு பார்த்தா இவன் அதுக்கு மேல இருக்கிறான். இப்பவே அவன் அழகா கலரா வளர்த்தியா சினிமா நடிக்க மாதிரி பொண்ணு வேணும்னு கண்டிஷன்ல போடுறான். நீங்க பேசுறத பார்த்தா போதும் பொண்ணுக்கு ஏதோ பெரிய குறை இருக்க மாதிரில பேசுறீங்க. இத கேட்டா அவ எவ்வளவு வருத்தப்படுவா தெரியுமா? குறையோட தான் இருக்கிற மாதிரி இல்ல, குறையோட தான் இருக்கான்னு அடிச்சு சொல்றேன். இப்படி நாமளே சொன்னா அவ என்ன செய்வா பாவம்? மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி முழிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். என்ற அனுபவத்துல சுத்தி இருக்கிறவங்க படுற பாட்டை பார்த்துட்டு என்ற தம்பி அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு கரிசனத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டமாமா. உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. அவ தலைவிதி என்னவோ அதுபடியே நடக்கட்டும். ஆளுக்கு சும்மா பேசி பேசி அவ மனசை குத்தி கிளற வேண்டாம். அப்புறம் நமக்குள்ள தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும். சரிப்பா, இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் நான் ஏன் தேவையில்லாம பேச போறேன்? ஒன்றரை பொண்டாட்டி கிட்ட சொல்லிடு, இனிமே நான் வாயை திறந்தனா என்ன என்னன்னு கேளு. சரி சரி விடுங்க, எதுக்கு அனாவசியமா பேசிக்கிட்டு? அது நடக்கிறப்ப நடக்கட்டும். அது தலையெழுத்து என்னமோ அதுபடி நடக்கட்டும். வாங்க போய் சாப்பிடும். வாமா வாக்கா.
ஏங்க என்னாச்சு? தூக்கம் வரலையா? உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. ஆனா அக்கா சொன்னதை கேட்டு மனசு படுற பாட்டுல தூக்கமே வரல பார்வதி. விடுங்க, அவங்க பேசுனதெல்லாம் பெருசா நினைச்சுக்காதீங்க. பெருசா நினைக்காம என்ன பண்றது? அக்கா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிருக்காளே. நான் இன்னைக்கு வரைக்கும் பிபியை ஒரு சின்ன குழந்தையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அக்கா இப்படி பேசினதும் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இங்க பாருங்க, கல்யாணங்கிறது நாம தேடி போனாலும் கிடைக்காது. திடீர்னு ஒரு சம்பந்தம் தானா தேடி வந்து உடனே கல்யாணம் பண்ணணும்னு நிப்பாங்க. அவங்கள விடுங்க. உங்க அம்மா சும்மா இருந்திருப்பாங்களா? உங்க அக்கா கலகம் பண்ணணும்னே இப்படிலாம் பேசுறாங்க. நம்ம பொண்ணை பத்தி நம்ம கிட்டே குறைய சொல்றாங்க. இதே அவங்க பையனை பத்தி பேசினா கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்கள விடுங்க. உங்க அம்மா சும்மா இருந்திருப்பாங்களா? இதுதான் சாக்குன்னு சண்டைக்கு வந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் ஏன் நேரம் தான் சொல்லணும். என்னாலதான் அந்த புள்ள கஷ்டப்படுது. ஏன் பார்வதி அப்படி பேசுற? எனக்கு மட்டும் அவளை பத்தி கவலை இல்லையான்னு? கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சின்ன வயசுல இருந்தே எல்லா விஷயத்திலையும் அவ கஷ்டப்படுறா. இப்ப அது கல்யாணம் வரைக்கும் தொடருது. இவளுக்குன்னு பிறந்தவன் எங்க இருக்கானோ, எப்போ வரப்போறானோ.
நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே போயிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நேத்து தான் நான் முறையா காலேஜ் போனேன். அப்பா எவ்வளவு பெரிய காலேஜ் தெரியுமா அது? அங்கதான் நான் வாணிய பார்த்தேன். என்னை விட பயந்து பொண்ணது. நான் காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு பையன் என் பின்னாலேயே வந்தான் தெரியுமா? இந்த அத்தைக்கு தான் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன போய் நல்லாலன்னு சொல்லுது. இந்த ஆத்தா வேற அதுக்கு ஒத்து ஊதுது. ஆமா, இவங்கெல்லாம் என்னை பத்தி கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி அவங்க முகத்தை கண்ணாடியில பாப்பாங்களா மாட்டாங்களா? பாப்பாங்க தானே? என்ன பிபி, கண்ணாடியே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வர? அட அதிசயமே, உனக்கு வெக்கல்லாம் கூட வருமா? நேத்துல இருந்து. அடடா. நேத்து நான் காலேஜ் போயிட்டு வரும்போது ஒரு பையன் என்ன ஃபாலோ பண்ணான். யார் அவன்? பேரெல்லாம் தெரியல, ஆனா ஹைட்டா இருந்தான், அழகா இருந்தான். ஆமாடி, அவன் என்னதான் ஃபாலோ பண்ணான். நான் போயிட்டே இருந்தேன்னா அவன் என் பின்னாடியே வந்தான். நான் திரும்பும்போது அவனும் திரும்பிட்டான். அவன் ஒண்ணுதான் லவ் பண்றேன்னு கன்ஃபார்ம் பண்ணியா? இப்படி இப்படிலாம் பண்ணா, லெட்டர் எல்லாம் வச்சிருந்தான், பாட்டெல்லாம் பாடினான். செம்ம பிபி, எப்ப ட்ரீட் தர? தரலாம் தரலாம். சரி நீ கிளம்பு, நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பா தரணும். தரேன் போ. சரி. இன்னைக்கும் அவன் கண்டிப்பா வருவானா? நடக்க தானே இருக்க. ஏய் பொண்ணு, இங்க வா. தோ வரமா. சரி, நான் மத்த கதையெல்லாம் ஈவினிங் வந்து சொல்றேன். பை.
பஸ் வந்துடக்கூடாது. பஸ் வந்துடக்கூடாது. பஸ் வந்துடக்கூடாது. போலாம். ரைட் ரைட். டிக்கெட் வேற யாரும் டிக்கெட் வாங்கணும்? என்ன கோமதி அக்கா, உங்க பக்கத்து வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தாங்களா? அப்புறம் சத்தமே இல்லாம கல்யாணத்தை நிறுத்தி போட்டாங்களாமே. அட அதை ஏன் கேக்குற சந்திரா? மாப்பிள்ளை என்னமோ கீரை போண்டா கேட்டானாமா, அதுக்காக கல்யாணத்தையே நிறுத்தி போட்டாங்க. ஏன் அந்த முகுகள்ல வாங்கி தரதானே? ஐயோ ஆத்தா, அது கீரை போண்டா கிடையாது, ஹீரோ ஹோண்டா. அதான் ரசா, அதான் அதேதான்டா கண்ணு, அதான் அதுதான் வாங்கி தரலையா. ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாரு. போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. ஏமா போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. ஏ கண்ணே போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. கேக்குதா இல்லையா கண்ணு? வண்டியில யாருமா போதும் பொண்ணு? எங்க இருக்கீங்க? யாருமா போதும் பொண்ணு? நான் தான். நீதானா? போ போய் அந்த அம்மா கிட்ட பேசு போ. ஒரு நாளைக்கு 1000 பேர் ஏறுறாங்க இறங்குறாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஏன் கண்ணு, நான் அப்படி கத்தி கத்தி கூப்பிடுறேன், காதுதான் கேட்கல, கண்ணுமா தெரியல? இல்ல எனக்கு கேட்கல. ஏன் புள்ள பேசுறதே சவுண்ட் இல்லாம பேசுற? காதும் கேட்கலங்கிற. நான்லாம் உன் வயசுல இருக்கும்போது 3 கோழிய ஒன்னா தின்றுவனாக்கும். சத்தம் போட்டேன்னு வச்சுக்கோ, 8 ஊருக்கு கேட்கும். ஏமா உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? விட்டுட்டு போயிட்டாருங்க. அதானே பார்த்தேன். இந்த கத்து என்ன பண்ண விட்டுட்டு போகாம உங்களோட குடும்பம் நடத்துவேன். என்ன சொன்னீங்க? யார்பா என்ன டிக்கெட் வாங்க? என்ன எதுவோ சொன்னீங்களோன்னு நினைச்சேன். சரி நல்லா படிடா. ஆமா யூனிஃபார்ம் காணோம். நான் காலேஜ் போறேன், அதனால கலர் ட்ரெஸ் தான். கலர் ட்ரெஸ் போடணுமா? பெரிய படிப்பு போனா கலர் ட்ரெஸ்ஸா? சரிடா நல்லா படி. அம்மாவை கேட்டதா சொல்லு, சரியா கண்ணு? சரிக்கா. காலேஜ் இறங்குறவங்களா இறங்கப்பா. இறங்கியாச்சா? ரைட்.
இன்னைக்கு என்ன இவ்ளோ ஜாலியா இருக்க? நேத்து தானே நான் உன்கிட்ட சொன்னேன் என் பின்னாடிலாம் யாரு வருவா, ராகிங் கூட பண்ண மாட்டாங்கன்னு. ஆமா சொன்ன, அதுக்கு நீ போ. நேத்து சாயந்தரம் என் பின்னாடி ஒருத்த வந்தாண்டி. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். வா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லூசு வாணி, நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு தானே சொன்னேன். என் பின்னாடி எல்லாம் ஒருத்தன் வரதே பெரிய அதிசயம். நீ என்னடா அதை கெடுக்க பாக்குற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அத உன்கிட்ட சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணேன். அவங்க நிக்கிறா, நான் காட்டுறேன் பாரு. எங்க? யாரு? அங்க நிக்கிறான் பாரு. எங்க? அந்த ரெட் ப்ளூ செக்கர் ஷர்ட் போட்டுக்கான் பாரு, அவன் தான். எங்க போறோம் பாரு, அவன் தாண்டி. அங்கயா? அதோ அவனா? போடி, நம்ம கை காமிக்கிறத பார்த்து போயிட்டான் அவன். வந்து அங்க பாரு. யாரு? அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டா? போடி, போயிட்டான். நான் எல்லாம் என் பின்னாடி யாராவது வந்தா தொல்ல ஆரம்பிச்சிருச்சேன்னு கவலைப்படுவேன். நீ என்னடானா உன் பின்னாடி வந்தவன் போயிட்டானேன்னு சொல்லி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உண்மையிலேயே நீ வித்தியாசமானவதான். உனக்கு என்னம்மா, உன்ன மாதிரி அழகா கலரா இருக்க பொடுங்க பின்னாடி நிறைய பசங்க வருவாங்க. அதனால உனக்கு பழகி சலிச்சு போய் விட்டா போதும்னு இருக்கும். ஆனா இது வரைக்கும் என்னை யாருமே ஏறெடுத்து பார்த்ததில்ல. அதனால என் பின்னாடி யாராச்சும் வந்தா போதும்னு இருக்கு. சரி வா போலாம். சாயந்தரம் அந்த பையன் திரும்பி வந்து மறுபடியும் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். போலாம் வா, போலாம் வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. தேங்க் யூ சார். Today's topics money and banking, okay? Money is a economic of our country. பிபி ஏ போதும் பொண்ணு, போதும் பொண்ணு. ஐயோ பிபி. என்ன போதும் பொண்ணு, என்ன கிளாஸை கவனிக்காம ட்ரீம்ல இருக்கிற? ஒழுங்கா கிளாஸை கவனி, இல்லைன்னா எக்ஸாம்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகுறதும் ட்ரீம் ஆயிடும். ஏய் என்னாச்சு? அவன் ஞாபகமா? அவனை மூளையிலிருந்து கழட்டி ஓரமா வச்சுட்டு கிளாஸ் கவனி, இல்லைன்னா ப்ரொஃபசர் உன்னை வெளியே விரட்டிடுவாரு. சைலன்ஸ். இன்னைக்கு அந்த பையனால மொத்த கிளாஸும் சிரிச்சிருச்சு. பிபி அடக்கி வாசி. பொண்ணு டிக்கெட் பொண்ணு 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 டிக்கெட் பொண்ணு பொண்ணு டிக்கெட் பொண்ணு பொண்ணு டிக்கெட் பொண்ணு பொண்ணு. என்ன பாட்டுது? ஐயோ
வருஷம் அடிப்பட்டு இருக்கு. நீங்க திரும்ப பைக்ல போக வேணாம், நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். வாங்க வாங்க, மெதுவா வந்திருக்கலாம்ல. பாத்து கொடுங்க, உள்ள போங்க. மெதுவா வாங்க, ஏறுங்க ஏறுங்க, பாத்து போங்க. சாரி போதும் பொண்ணு. என்ன சனியா சாரி ஆகுதுன்னு? பரவாயில்ல விடுங்க, நான் வேணா கூட வரட்டுமா ஹாஸ்பிட்டலுக்கு? வேண்டாம் வேண்டாம், வண்டி எடுங்கண்ணா. கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்கண்ணா. வர வர எப்பா கடவுளே, நீ தான் காப்பாற்றணும். என்னங்க? உங்களை தாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. கடவுளே கொஞ்சம் தைரியம் கொடுப்பா. அது லெட்டர் உங்ககிட்ட, இந்த இந்த லெட்டர் அது வந்து இந்த லெட்டரை உங்க தங்கச்சி கவிதாட்ட கொடுத்துறீங்களா? உங்க தங்கச்சி கவிதாட்ட கொடுத்துறீங்களா? ப்ளீஸுங்க, அவளை நான் ரொம்ப லவ் பண்றேங்க. ப்ளீஸுங்க கொடுத்துருங்க. எங்க ஏங்க என்னாச்சு? என்னங்க இப்படி முறைக்கிறீங்க? உங்ககிட்ட என்ன கேட்ட? இப்போ முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க, முறைக்காதீங்க. லெட்டர் கொடுக்க முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு இப்படி முறைச்சா என்னங்க அர்த்தம்? சொரக்காக்கு உப்புல அர்த்தம். லூசு உன்ன அதுக்கு எங்க கல்லெல்லாம் எடுக்கிறீங்க? இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. வேணாம் வேணாம், போதும். இல்ல வேணாம். கதை கடைசியில இப்படி போதா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் பிபி, அவ ஆள் எப்படி சூப்பரா இருந்தானா? எனக்கு மேட்ச் ஆவானா? நேர்ல வந்து பார்க்க சொல்லு. படிப்போம், நாளைக்கு எக்ஸாம் வச்சு கதை பேசிட்டு இருக்க. அந்த லெட்டரைய வாங்காம மிஸ் பண்ணிட்ட. கண்டிப்பா மானே தேனே பொன்மானேன்னு என்ன வர்ணிச்சு எழுதிருப்பான். அவனை போய் கல்ல கட்டி பயமுறுத்திருக்கியே பி. கல்ல கட்டாம ஈனு பல்ல கட்டிட்டு வர சொல்றியா? சரி சரி சரி. பிபி பிபி, அந்த லெட்டரை மட்டும் உனக்கு கொடுத்திருந்தானா ஈனு பல்ல கட்டி வாங்கிருப்பல. ஒழுங்கா நின்னுடு. கொல்ல பண்ணாதீங்க. உதவி பண்ண சொன்னா ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு எவனாவது என்ன வளர்த்திருக்கீங்கன்னு கேட்டா 2 எரும மாடை வளர்த்திருக்கேன்னு சொல்றேன். பாருங்கம்மா இந்த பிபியா அடிக்கிறா. பௌபௌ மாட்னியா? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. ஏண்டி போடி. அப்ப சரி,
தெரிஞ்சுதான் சோறு போட்டிருக்கேன். பொழுது சாயறதுக்குள்ள இந்த வீட்ல 3 பேரும் வீட்டைய 2 ஆக்குறீங்களே. காலையில எழுந்திருச்சு எம்புருஷனும் கச்சேரிக்கு போறாங்கிற மாதிரி போறீங்க. ஆனா படிக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு இவ அம்மா வேற சப்போர்ட். சொன்னா கேளு. என்னத்தே படிக்கிறியா? ஆமா ஆத்தா. படி படி நல்லா படிடா என்ற கண்ணு. அவன போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு படி படி. சீனிவாசா, ஏழுமலையானே, அப்பா வெங்கட்ரமணா, இந்த வீட்ல எப்ப பாரு சுப்ரபாதம் தான். கோவிந்தா 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 கோவிந்தா. அவ கவிதாவை பார்க்கட்டும் இல்ல இந்த கரும்பு தேய்ச்ச பார்க்கட்டும், அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றா. என் பின்னாடியே வந்து இழிச்சு பார்த்துட்டு கடைசியில லெட்டர் கவிதா கிட்ட கொடுங்கறா. எனக்கு எவ்வளவு கோவம் வரும். இனிமே அவ மட்டும் என் முன்னாடி வரட்டும். அவன இனிமே எல்லாரும் என்ன பிபின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா ஈவினே கூப்பிடலாம். அதான் இழிச்ச வாய். அதனாலதான் இந்த கவிதைக்கு கூட என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு. அக்காங்கிற மட்டும் மரியாதை கூட இல்லாம அவ எப்படி இருந்தா ஏன் லெட்டர் வாங்கல அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு நேரா பார்த்து சொல்றது கூட எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா. நான் வேற என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம வாணிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நாளைக்கு அவ முகத்துல நான் எப்படி முழிப்பேன். இதுல இந்த வளர்ந்த கிட்டவன் கிட்ட கேட்டுக்கு என் கனவுல வேற வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டான். இதுல ரஜினி ஸ்டைல் வேற. சீ. நான் வேற இது தெரியாம அவன்கிட்ட 2-3 தடவை இழிச்சு தொலைச்சிட்டேன். அவன் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான். சரி, நீயே எல்லார்கிட்டயும் சொல்லிடு. இனிமேல் யாராச்சும் என்ன இப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு செம்ம கோவம் வந்துடும். அப்புறம் நான் சீரியஸா ஆக்ஷன் எடுத்துருவேன். தெரியும்ல? உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ இங்கதான் இருக்கியா? தனியா நம்ம டார்லிங் என்ன பண்றா? உனக்கு டார்லிங் 8 காமிக்கிறேன். இந்த டார்லிங் 8க்கே பயம் இல்லையா? நாளைக்கு 9 காமிச்ச வேண்டியதுதான். பாத்தியா, நைஸா என்னை விட்டுட்டு தனியா சாப்பிடுறியா? ஹே, என்னாச்சு உனக்கு? கரெக்டா ப்ரொஃபஸர் வரும்போது கிளாஸ்க்குள்ள வந்த, இப்பவும் என் கூட பேசாம அவாய்ட் பண்ற. என்ன விஷயம்? ஹே, என்ன பிபி சின்ன பொண்ணு மாதிரி கண் கலங்கிட்டு? சொல்லுடி, சொல்றியா இல்லையா? என்கிட்ட சொல்ல இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு. இல்ல வாணி, நான் உன்கிட்ட பேசினா அழுதுருவேன்னு பயமா இருந்தது. ஐயோ, என்னையும் அழ வச்சிடாதடி. பாத்தியா, அழுதுட்டேன். சரி, உனக்கு அந்த விஷயத்தை பத்தி சொன்னா அழ வருதுன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சொல்ல வேணாம், விட்டுரு.
இப்ப சொல்றேன். உங்க தங்கச்சி கவிதாட்ட கொடுத்துறீங்களா? பாத்தியா, நீ கூட சிரிக்கிற. லூசு, நான் அதுக்கு சிரிக்கல. அவன் உனக்கு யாரு என்ன, அவன் என்ன பண்றான், அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. அவன் லெட்டர் கொடுக்கல, நீ இவ்ளோ ஃபீல் பண்ற? நியாயமா பார்த்தா அவன் தான் ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணும். சும்மா சமாதானப்படுத்துறதுக்காக தான் நீ இப்படிலாம் சொல்றேன்னு எனக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன் பிப்பி, என் மனசார சொல்றேன். எல்லாரும் அவங்கள பத்தி மட்டுமே சுயநலமா யோசிக்கிறப்போ நீ எதிரில் இருக்கிறவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்ப. உன்னை கிண்டல் பண்ண பசங்க ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. அவங்கள நீ தான் தூக்கி விட்டேன்னு பசங்க சொன்னாங்க. அப்பவே உன்னை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பழகி கொஞ்ச நாள் ஆன எனக்கே உன்னை பத்தி புரிஞ்சப்போ உனக்கே புரியலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பிப்பி. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வாணி. ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை சமாளிக்கிற தெம்பும் பக்குவமும் சத்தியமா எனக்கு இல்ல. புயல்ல சிக்கின படகு மாதிரி சின்ன பின்னமா ஆகிடுவேன். மற்றவங்களுக்குன்னா ஈஸியா சொல்லிடலாம், தனக்குன்னு வரும்போது தான் தெரியும் தலைவலின்னு சொல்ல வரியா? அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன கிளாஸ்லயே மானத்தை வாங்கிட்டாரு. எல்லாருமே எப்படி சிரிச்சாங்க. அதனாலதான் எப்பவுமே எனக்குள்ள நானே என்ன ஒழிச்சுக்குவேன். மத்தவங்க என்ன கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி நானே என்ன கிண்டல் பண்ணிக்குவேன். நம்ம கொஞ்சம் சிரிச்சு பேசினா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு கருப்பி குட்டச்சி கடுகு வழக்குன்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவே நம்ம கிளாஸ்ல நான் இருக்கிற இடம் கூட தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இடத்தை கொடுத்தா மனத்தை பிடிக்கிறது சத்தியமா எனக்கு பிடிக்கல வாணி. இதோ பாரு, நீ இடத்த பிடிப்பியோ மரத்தை பிடிப்பியோ எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், நம்ம பசங்க பொண்ணுங்க யாருமே உன்னை வேற மாதிரி பார்த்ததே கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் சரி, நீ யாரு? யாருக்காகவும் உன் லட்சியத்தையும் கனவுகளையும் மூடி வச்சுட்டு அப்புறம் ஃபியூச்சர்ல வருத்தப்படாத. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எனக்காக கொஞ்சம் சிரிய. இவ்வளவுதானா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உட்காருங்க. சிட் டவுன். Thank you sir. Today's topic is population cause and effects. Vani? Sir? Population cause and effects. Today's topic sir. என்ன கிண்டல் பண்றியா? சாரி சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். டெஃபினிஷன் பத்தி கேக்குறீங்க. தெரியல சார். ஓகே, எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு. போதும் பொண்ணே. போதும் பொண்ணு சார். ஏதோ ஒண்ணு எழுந்திரி சொல்லு. ட்ரீம்ல இருக்கியா கிளாஸ்ல இருக்கியா? கிளாஸ்ல தான் சார் இருக்கேன். That's good. That's fine. Next we will go to perfection. உட்காருங்க உட்காருங்க. Today's topic is perfection. Vani, what is perfection? Today's topic is fun air selva sir. Okay. போதும் பொண்ணே. போதும் பொண்ணு சார். ஏதோ ஒண்ணு. ட்ரீம்ல இருக்கியா கிளாஸ்ல இருக்கியா? கிளாஸ்ல தான் சார் இருக்கேன். That's good. And perfection itself, imperfection. I talking. Why you middle talking? And
Today we are going to see about walk in English, talk in English, speak in English. Summer PP. Thank you. அவ செமையா பேசுறா. Thank you. நல்லா பேசுற. பிபி சூப்பர். Thank you. என்ன பிபி ஒரே நல்ல கிளாஸ்ல ஸ்டார் ஆயிட்ட? மோசமா இருந்துச்சு. சான்ஸ் மார்வெலஸ். Thank you. I'm தீபிகா. போதும் பொண்ணு. நைஸ். சும்மா தூள் கிளப்புறப்போ நன்றி. அப்படியே அச்சசல ப்ரொஃபசர் மாதிரி பாடி லாங்குவேஜை கொண்டு வந்துட்ட நீ. நான் தூள் கலப்பெல்லாம் பேசல வாணி. இன்னைக்கு ப்ரொஃபசர் என்ன திட்டினதை வச்சு கண்டிப்பா நம்ம கிளாஸ்ல ஓட்ட ஆரம்பிப்பாங்க. சோ மத்தவங்க எதுக்கு என்ன கிண்டல் பண்ணணும்னா நானே பண்ணிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ப்ரொஃபசர் ஃபனீர் செல்வம் சார். இனிமேல் என் பிளட் குரூப் O பாசிட்டிவ் இல்ல B பாசிட்டிவ். டமால் வாங்க வா அத்தை. வா 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 எப்படி வா. இருக்கீங்க? காலேஜ் போயிட்டு ஜம்முன்னு வந்திருக்க. பருவத்துல கழுத கூட அழகா தான் இருக்கும். ஆனா பிபி பருவத்துல கூட நல்லா இல்லையே. வாமா சாமி கும்பிடுறதுக்கு. அண்ணி வந்துட்டேன். ஆமாக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பால் கொழுக்கட்டை, அதிரசம், தேன் குழல் எல்லாம் கடையில கம்முனு வைங்க. இருங்க, எல்லாம் தெரியும் எனக்கு. அத வாங்க அத்தை, எழுந்திருங்க. எல்லாம் சாமி கும்பிடுங்க. டேய் கிழவா, உன்னாலதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன். என்ன பொண்ணு அப்படி பாக்குற? இன்னைக்கு சாமி கும்பிட போறேன்னு உங்க அம்மா உனக்கு சொல்லலையா? இல்ல அத்தை, சீக்கிரமா வான்னு மட்டும் சொன்னாங்க. காலேஜ்ல பெர்மிஷன் கேட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுக்கு ஆத்தா என்ன பழமொழி சொல்லும் நானே சொல்றேன். அட்ரா புட்ரா மார்க்கண்டேயா, எரும மாடு மேல ஏறி கொண்டாயாங்கிற கதையா காலேஜ்ல இருந்து லேட்டா வரா. அதானே ஆத்தா? ஏய் என்ன சாமி கும்பிடும்போது என்ன இது விளையாட்டு? ஆ? யோ கிழவா, நீ பண்ண வேலைனாலதான் நான் போன நிமிஷம் வரைக்கும் அனுபவிச்சுட்டு வரேன். உனக்கு மாலை மரியாதை வரையா? இதுல இந்த ஆத்தா உன்னை சிங்கம் சூர்யா லெவலுக்கு பில்டப் பண்ணுது. நான் பிறந்துதான் உன்னை கொண்டுட்டனா தின்னுட்டனா? பிபி, கவிதா, வினோத் நல்ல படிப்பு வரணும்னு வேண்டிக்கோங்க. நீ நல்ல படிப்பு வரணும்னு வேண்டிக்கிறத விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணி, அவ சின்ன புள்ள, அதெல்லாம் அவளுக்கு புரியாது. காலேஜ் போற வயசாகுதுல்ல பார்வதி, அதெல்லாம் தெரியாம இருக்கலாமா? தூக்கி வச்ச புள்ளையும் சரி, தொடையில குத்துன ஊசியும் சரி, எப்படி விளங்கும்? அவ சொல்லி கொடுத்து கெடுத்து புட்டா மகா. நீ பார்த்தல நான் வரும்போது என்ன மாதிரி கிண்டல் பண்ணான்னு. சரி விடுமா. டேய் தம்பி, வாடா சாப்பாடு எடுத்து வைக்கலாம்.
தினம் நீ வா. சரிக்கா. சரசு ஒரு நிமிஷம் வா. சாப்பாடு எடுத்து வைக்கணும். என்னங்க? ஏய் என்னடி கிளம்பலாமா? அதை கும்பிட்டாச்சுல. போறங்க. இப்பதானங்க படிச்சாங்க. பின்னாலேயே போய் கிளம்புறோம்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? வாங்க சாப்பிட்டு போலாம். ஐயோ டவுனுக்கு போனா அப்படியே முட்டை அப்பம் சாப்பிடலான்னு நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் வந்து கோயம்புத்தூர் அன்னபூர்ணாவுக்கு போய் மதியான சாப்பாடு சாப்பிடலான்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு சாங்கியம் அது இதுன்னு கண்டதையும் சாப்பிட வேண்டியிருக்கு. வாங்க பிகு பண்ணாதீங்க. தெரிஞ்சிருச்சோ? பிகு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக. யார் யார்? ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாக. அவ்வளவே சைனாவில சின்சான் கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாத என் கரகம் இந்த வெள்ளையம்மா குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன். தாத்தாவை கும்பிடுங்கன்னா சிரிச்சுக்கிட்டு. இல்லம்மா அந்த காமெடி பீஸ் என்ன சொன்னாரு? பெரியவங்களை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சாமி கும்பிடு. ஏய் கிழவா, நீ என்ன மாதிரி இருக்குன்னு நான் உன் மேல பாவப்பட்டதே தப்பு. எப்ப பாரு என்ன யாராச்சும் ஏதாச்சும் திட்டிட்டே இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நீதாயா. உனக்கு மாலை ஒரு கேடு. சாரிமா, தெரியாம விழுந்துருச்சு. சரி சாப்பிட வாங்க. ஐ, எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு பிடிச்சது இல்ல, உங்க தாத்தாக்கு பிடிச்சது. உனக்கும் அதே குணங்கிறதுனால இதெல்லாம் பிடிச்சிருக்கு. சாப்பிட வாங்க எல்லாரும். கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. சரி, உங்க பெரிய மாமாக்கு என்ன வேணும்னு பாரு கொஞ்சம். அண்ணா சாம்பார் கொஞ்சம் ஊத்தவா? இல்ல வேண்டாமா. ஏங்க உங்களுக்கு முதல்ல இது சாப்பிடுறோம். சாப்பிடுறோம். சாப்பிடுறாரு பாரு. வேற ஏதாவது வேணுமா அண்ணே? இல்லம்மா எதுவும் வேண்டாம். சரசு மாமா கொண்டு இந்த பால் கொழுக்கட்டை அண்ணா அவரே இந்த சாப்பிட்டார்ல. கூட்டு கொஞ்சமா வச்சுக்கோங்கண்ணா. கொஞ்சம் போடு. இந்தாங்க. வை. சாத போடு, சாத போடு. போடு. எனக்கு கொஞ்சம் வை. போடு, போடு. பெரிய மாமாக்கு வைமா. போடு, எல்லாத்தையும் போடு. இரு, அப்புறம் வாங்கிக்கிறேன். இரு. இன்னும் கொஞ்சம் போடுமா. நான் உனக்கு தினமும் அரிசி வைக்கிறேன், மிக்சர் வைக்கிறேன். நீயும் பேசாம வந்து சாப்பிட்டுக்குவ. இன்னைக்கு விருந்து சாப்பாடு என்னதும் வந்து ஒரு புடி பிடிக்கிற. ஜாலிதான் போ. ஆமா, நீ நிஜமாவே என் தாத்தாவா? அப்ப நான் தினமும் என் தாத்தாக்கு தான் என் கையால சாப்பாடு வைக்கிறேனா? காக்கா தாத்தா ரெண்டுமே 3 எழுத்து. சத்தமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் திட்டினேன்னு கோச்சுக்கிட்டு சாப்பிட வராம மட்டும் இருந்துராத, சரியா? ஏய், எல்லாரும் அங்க இருக்காங்க, நீ என்னடி இங்க வந்து காக்கா கூட பேசிட்டு இருக்க? காக்கா இல்லம்மா, அது நம்ம தாத்தா. தாத்தாவா? நானும் கருப்பு, செத்து போனா நம்ம தாத்தாவும் கருப்பு, காக்காவும் கருப்பு. அத பத்தி தான் டிஸ்கஸ் போட்டனா. வர வர நீ பேசுறது எனக்கே பயமா இருக்கு. அதான் மாமா மடிக்கிறாரு. ஏன் மாமா? மாமாவை பாரு, அக்காவுக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கறதுன்னா அவ்வளவு சந்தோஷம். அஞ்சலி இருக்காங்க, அவளும் நம்ம போதும் பொண்ணு படிக்க. இன்னைக்கு தான் நம்ம எல்லாரும் கூடி இருக்கோம். என் மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்த எல்லாரும் இருக்கும்போது சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, அது நம்ம போதும் பொண்ணோட கல்யாண விஷயம்தான். வெளியில அங்க இங்கன்னு மாப்பிள்ளை தேடி அவங்க அது இதுன்னு குறை சொல்றதை விட முறையா வீட்டில் இருக்கிற சொந்தங்க கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணேன். நீங்க 3 பேரும் பையனுங்களை பெற்று வச்சிருக்கீங்க. நல்ல வேலையா மாப்பிள்ளைங்களும் இங்க இருக்காங்க.
அதனால போதும் பொண்ணு உங்க 3 பேர்ல ஒருத்தர் வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்தாள்னா பழகின இடம்ன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறேன். என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். இப்போ நீங்க தான் சொல்லணும். இதுல பேச எதுவும் இல்ல. நீங்க பேசுற விஷயத்துல எனக்கு சம்மதம் இல்ல. ஏய் மகா எழுந்திரு போலாம். சரி சரி, நான் அப்பவே தீர்மானமா சொல்லிட்டேன். நீ இதை சாப்பிட்டு போலாம் அது இதுன்னு என்ன உட்கார வச்சிட்டேன். கேட்டியா? இது பாரு, என்னை பத்தி உனக்கே தெரியும்ல, நீயே பேசு. ஆறுசாமி அண்ணே, உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த காலத்து பசங்க எங்க பெத்தவங்க பேச்ச கேக்குறாங்க. அதுக்கு மேல பேசினா நம்ம தான் அவமானப்படணும். என் பையன் கொரியன் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். நாங்களும் சம்மதம்னு சொல்லிட்டோம். அதனால அது இல்லடா தம்பி, பிபிக்கு வெளியே மாப்பிள்ளை பார்க்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இனியும் சும்மா இதை பத்தி பேசி எங்களை வற்புறுத்த வேண்டாம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். கரெக்ட் தானே? நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா விருந்து சாப்பிட்டுட்டு எச்சக்கை கழுவுன மாதிரி தெரியல, எங்களை மொத்தமா கை கழுவிட்ட மாதிரி தெரியுது. பாத்தியடி, என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த. இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆர்ச்சாமி, சும்மா வளவளன்னு பேசி எங்க மனசெல்லாம் புண்படுத்தாது. ஆறுசாமி அண்ணே, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பையன் சம்மதிக்க மாட்டான்னு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி வருத்தப்பட்டா எப்படின்னு? ஆறுசாமி அண்ணே, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, பையன் சம்மதிக்க மாட்டான்னு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி வருத்தப்பட்டா எப்படின்னு? இவ பையனுக்கே பிடிக்கலையாமா? என் பையனுக்கு மட்டும் என்ன குறைச்சலா இருக்குதாமா? இல்லங்க, அவனை என்ன குப்பையில கடந்தா எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டணும்னு என் பையனுக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல அவனுக்கு தான் இவனு வர வாங்கிட்டு வந்திருக்கோமா? பெரியவங்கெல்லாம் பேசுறீங்கன்னு தான் இவ்வளோ நேரம் நான் பேசாம இருந்தேன். உங்களுக்கெல்லாம் உங்க குழந்தைங்க எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி தான் எனக்கு போதும் பொண்ணு முக்கியம். இனி அவளை பத்தியோ அவ உருவத்தை பத்தியோ யாரும் தப்பா பேச வேணாம். ஏன் என்ன, நாங்க என்ன அப்படி தப்பா பேசிட்டோம்? அண்ணி செலுத்துக்கிட்டு வராங்க, இருக்கிற உண்மையை தானே சொன்னோம். எத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க எங்களெல்லாம் அவமானப்படுத்தணும்னு? இங்க பாருங்க, எனக்கு உங்களை அவமானப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. வெளியில போய் பேச வேண்டாம்னு தான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி எதனா தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாம் நிறைய சோற போட்டு ஓரத்துல எதைய வச்ச மாதிரி இருக்கு. வர வச்சு ஏன் கேவலப்படுத்துறீங்க? மாப்பிள, வார்த்தையை அளந்து பேசுங்க. இப்ப நான் என்ன தப்பா பேசுறேன்னு இப்படி பேசுறீங்க? இஷ்டம் இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு கேவலப்படுத்தணும்னு திசை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. என் கூட பிறந்தவங்க கிட்ட பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? பாத்தியாமா, நீ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே தம்பி எங்களை எல்லாம் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கா, நீ அதை பார்த்துட்டு பேசாம இருக்க. இதான் உங்க ஆசையா? பேசாமலே இருந்தா என்னமா அர்த்தம்? நீ பேசாம இரு. ஆரிச்சாமி, அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குப்பா. தங்கமா பசங்களை பெத்துட்டு இவளுக்கு போய் கட்டி கொடுக்கணுமான்னு நினைக்கிறாங்க. அதுல என்னடாப்பா தப்பு இருக்கு? ஏண்டி சொன்னா புரியாதா? ஏதோ சில மாதிரி நின்றுட்டு இருக்க. இத பாரு, படையலுக்கு போறேன், வேண்டுதலுக்கு போறேன், அது இதுன்னு சாக்கு போக்க சொல்லி அம்மா வீட்டுக்கு வரேன்னு சொன்ன தொலைச்சிடுவேன். பாடி வா. இந்த பேச்சை இதோட நிறுத்துங்க. இனிமே அது இதுன்னு எங்களை தேடிட்டு வர வேணாம். பிபிக்கு கல்யாணம் முடிவாச்சுன்னா சொல்லுங்க, நாங்க குடும்பத்தோட வந்து சாப்பிட வரோம். வாடி. என்ன பேசிட்டு இருக்காங்க, போங்க நீங்க. ஆரிச்சாமி, என் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் பேசி கேவலப்படுத்திட்ட. ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா. பேசாம நான் தனபாக்கிய வீட்டுக்கே போயிடுறேன். அங்க போய் எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்திடுறேன். இது என்ன வெட்டி விடுற உறவா என்ன?